மதுரைக்கு ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை நடத்துவதற்காக வாய்ப்பு தந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மதுரை மாவட்ட மக்களின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்விலே இன்றைக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. இங்கே இதற்கு முன்னாலே நம்முடைய உலக ஜூனியர் ஹாக்கி சங்கத்தினுடைய பொருளாளர் சேகர் அவர்கள் சொல்கிற போது நம்முடைய பாரம்பரியத்தில் மதுரைனா அன்னை மீனாட்சி, அதுக்கடுத்து நம்ம ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டில் காங்கேய காளையை இன்றைக்கு உலோகமாக அறிமுகம் பண்ணது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பெருமையை உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்துவதற்காக இன்றைக்கு செய்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு, அதில் மதுரையினுடைய பெருமையை இன்றைக்கு உலகளவிற்கு தெரிவித்தவர் நம்முடைய முதல்வரும் துணை முதல்வர் அவர்களும். இங்கே வருகிற போது உங்களை எல்லாம் மிகப்பெரிய அளவில் இந்த நிகழ்ச்சி ஏறத்தாழ 10 நாள் 12 நாட்கள் நடந்தாலும் 12 வெளிநாடுகளிலிருந்து அந்த வீரர்கள் வந்து நம்முடைய மதுரைக்கு பெருமை சேர்க்க இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமையை இன்றைக்கு வேர்ல்டு கப்பு நடக்குதுன்னா அது ஜூனியர் காக்கினா மிகப்பெரிய விளையாட்டு. இந்தியாவில் காக்கி தான் ஃபஸ்ட்டு. இப்போ அதை பார்க்குறதுனா நம்ம மீடியாவில் பார்ப்போம், அது மாதிரி செய்தியில் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஆனால் நேரடியாக மக்கள் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை மதுரை பெற்றிருக்கிறது என்பது மேலும் பெருமையாக இருக்கிறது. இது எந்த மாற்றமும் இல்லை. இப்படிப்பட்ட பெருமைகளை இன்றைக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த துறையினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் இந்த நாடு திரும்பி பார்க்கிற வழியில் நேஷனல் லெவலில் அது மாதிரி வேர்ல்டு லெவலில் இன்றைக்கு ஆசிய லெவலில் காற்பந்தயமாக இருந்தாலும் செஸ் போட்டியாக இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு முன்னோடி விளையாட்டாக இன்றைக்கி விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு முதல் மாநிலமாக வருவதற்கு காரணம் இவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற துணை முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அதுபோல் முதலமைச்சர் அவர்களும் எல்லா துறையாக இருந்தாலும் இன்றைக்கு வீரர்களை ஊக்குவிப்பதிலே முன்னோடியாக இருக்கிறார். அந்த திறமையுள்ள வீரர்களுக்கு எல்லா துறையிலையும் வேலைவாய்ப்புகளும் படிப்படியாக வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்து